இப்போ நம்ம யோகால பிரமிடு போஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ 4 பேர் வந்து கேட் போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 2 பேர் இவங்க பேலன்சிங் சப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்க. அடுத்த 2 பேர். அடுத்து இந்த பாப்பா ஏறு நல்லா பொழியிரு பாப்பா. பாப்பா விடு பாப்பா, அங்கிட்டு இந்த காலம் ஸ்மைல் பாப்பா, முதல்ல கிடைக்காதீங்க. ஸ்மைல். பேலன்ஸ் பண்ணுங்க. நேரா பாருங்க, நேரா பாருங்க. நேரா பாரு பாப்பா. ரிலாக்ஸ். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய திருவிருள் குருகுலம் யோகா சென்டர்ல தான் இருக்கோம். எல்லாரும் நேரா நிமிர்ந்து உட்காருங்க. இரு கண்களை மூடிக்கோங்க. சின்முத்திரையில இருங்க. முதல் பிரீத்திங் பண்ணிக்கணும். கண்களை மூடிக்கணும். நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கையை சின்முத்திரை வச்சுக்கோங்க. சொல்றத மட்டும் கவனிங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், breathe in, breathe out, breathe in, breathe out. ஒரு நிமிஷம் உங்களையே நீங்க கவனிச்சு பாருங்க. கண்களை திறக்காதீங்க. கண்களை மூடிருங்க. நேரா நிமிர்ந்து உட்காருங்க. Breathe in, breathe out. இரு கைகளை நல்லா உரசிக்கோங்க. அதுல வர ஹீட்டை உங்க கண்கள்ல வச்சு முகத்துல வருடி கொடுத்துக்கோங்க. உங்க உள்ளாங்கைய கண்ணை திறந்து பாருங்க. முதல்ல நம்ம பாக்குறது சூரிய நமஸ்காரம். எல்லாரும் எந்திரிச்சு நேரா நின்றுக்கோங்க. மேட்டோட எட்ஜுக்கு வந்துக்கோங்க. நேரா செஸ்ட் ஓபன் பண்ணி நேரா நிமிர்ந்து நிக்கணும். பிரணவாசனம், ஹஸ்த உட்டாசனம், பேக் பெண்ட், பாத ஹஸ்தாசனம், அஸ்வசஞ்சலாசனம், துவிபாத அஸ்வசஞ்சலாசனம், அஷ்டாங்க நமஸ்காரம், புஜங்காசனம், அதிமுக சுகாசனம், அஸ்வசஞ்சலாசனம், பாத ஹஸ்தாசனம், ஹஸ்த உட்டாசனம், பிரணாமாசனம். அடுத்தாப்புல நம்ம எல்லாம் என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா லெக் பேலன்சிங் ஆசனாஸ். சரிங்களா? நேரா நிக்கணும். ஃபர்ஸ்ட் நேரா நில்லுங்க. ஏகபாத ஆசனம், ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணும்போது நம்மளுக்கு மனம் ஒருநிலைப்படுத்தும், ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், பேலன்சிங் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஏகபாதாசனம். நேரா நில்லுங்க. ரைட் லெக் ஃபர்ஸ்ட் எல்லாரும் தூக்கிக்கோங்க. ரைட் லெக் தூக்கி நிப்பாட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஹேல். நல்லா மூச்சை இழுத்து கையை நேரா நிப்பாட்டுங்க. ஹோல்டு படி ஒரு செகண்ட். நேரா நில்லுங்க. ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், லெக் பேலன்ஸ் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், லிசனிங் கெப்பாசிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. ரைட் சைட் லெக்க தூக்கி இருக்கனால நம்மளுக்கு லெஃப்ட் சைட் பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். எக்ஸேல் டவுன்.
இப்ப லெஃப்ட் சைடு லெக் தூக்கி நிப்பாட்டிக்கோங்க. இது லெக் பேலன்சிங் ஆசனாஸ். ட்ரீ போஸ். இன்ஹேல் அப். ட்ரீ போஸ் சொல்லுவாங்க. ஏகபாதாசனம். நேரா இருங்க. மனம் ஒருநிலைப்படுத்தும். இப்ப லெஃப்ட் லெக்க தூக்கி இருக்கறனால நம்மளுக்கு ரைட் சைடு பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். எக்ஸேல் டவுன். மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த ஆசனா நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து ஸ்பைனல் கார்டு நேரா இருக்கிறதுக்காக ஆசனாஸ். வீரபத்ராசனா. இன்ஹேல் அப். கையில எல்லாம் தூக்கிக்கோங்க. ஏத்தி நிப்பாட்டிக்கோங்க. இதுவும் லெக் பேலன்ஸ் ஆசனாஸ் தான். கால் நேரா இருக்கணும். கை காது ஒட்டி போத் ஹேண்டும் ஒட்டி இருக்கணும். உள்ளாங்கை ரெண்டும் ஒட்டி இருக்கணும். இப்ப ரைட் லெக் முட்டு தூக்குறீங்க. டவுன். கீழே குனிங்க. கால் நேரா இருக்கணும். வீரபத்ராசனா மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவக்கூடியது. அப். லெக் சேஞ்ச். காலை மாத்திக்கோங்க. அடுத்தது ரிலாக்ஸ். கை கீழே போடுங்க. ஹேண்ட் ஸ்டாப். அடுத்தாப்புல பேக் பெண்ட். ஸ்டாண்டிங்லே பேக் பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆசனாஸ் பார்க்க போறோம். ஹஸ்த உட்டாசனா. சரிங்களா? இடுப்புல கை வச்சுக்கோங்க. பேக்ல வளையணும். ஸ்பைனல் கார்டு நல்லா வளையும். ஷோல்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா டவுன். அப். நேரா இருங்க. இப்ப பிரீத் இன். பிரீத் அவுட் டவுன். பிரீத் இன் அப். பிரீத் அவுட் டவுன். ஹோல்டு. ஹோல்டு பண்ணும்போது பிரீத் இன். பிரீத் அவுட். பிரீத் இன். பிரீத் அவுட். அப். ரிலாக்ஸ். உட்கட்டாசனா. நம்ம நீ முட்டி வலி வராம இருக்கிறதுக்காக உட்கட்டாசனா பண்ணா கரெக்டா இருக்கும். ஷோல்டர் வித் கேப் வச்சுக்கோங்க. காலுக்கு நேரா கை வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நம்மளுக்கு முட்டி வலி வராது. முட்டி பலமாகும். குழந்தைகளுக்கெல்லாம் நீ பலமாகிறதுக்கு இந்த ஆசனாஸ். சிட். ஆஃப் சிட்டிங். அப். நல்லா பிரீத் இன். பிரீத் அவுட் டவுன். பிரீத் இன் அப். பிரீத் அவுட் டவுன். ஹோல்டு. நேரா நில்லுங்க. நேரா இருக்கணும். இது பண்ணும்போது ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். நேரா இருக்கணும். நீ பலப்படும். குழந்தைகளுக்கெல்லாம் முட்டி பலப்படும். அப். ரிலாக்ஸ். வணக்கம். உங்க பேரு? ஈமா கேரன். உங்க பேரு? சமிக்தா. ரொம்ப அழகா யோகா பண்ணீங்க. எத்தனை வருஷமா யோகா கத்துட்டு இருக்கீங்க? 2 years யோகா 7-8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது யோகா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதாவது காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். என்ன காம்படிஷன்? டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனுக்கு பண்ணிருக்கேன். நீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல பண்ணேன். அதுக்கப்புறம் அப்புறம் மாஸ்டர், எங்க மாஸ்டர் எனக்கு கைட் பண்ணாரு. அவர்கிட்ட இருந்து நான் ஸ்டேட் நேஷனல் வரைக்கும் போயிருக்கேன். யோகா கத்துக்கணும்னு எப்படி ஆசை வந்தது உங்களுக்கு? நானா இன்ட்ரெஸ்டா ஜிம்னாஸ்டிக் வந்தேன். அதுக்கப்புறம் தான் யோகா கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் எனக்காவே பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை. 5th படிக்கும் போது சரி சேருவோன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு யோகா நம்மளுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யோகா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் ஃபீல் பண்றீங்க? என் பாடியை நான் கண்ட்ரோல் பண்ண எனக்கு இப்போ தெரியுது. இப்போ சில பேர் டாக்டர் கிட்ட தான் போய் சரி பண்ணணும்னு இருக்காங்க. இப்போ யோகா கற்றவங்க அப்படி இல்லை. நம்மளே வச்சுக்கலாம். நம்ம எப்படி
ரொட்டேட் பண்ணணுமோ அப்படியே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன ஆசனம் தெரியுமோ நம்மளுக்கு தெரியும். யோகாசனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன டிசீஸ் வந்தால் என்ன நோய் வந்தால் எப்படி சரி பண்ணணும். அதெல்லாம்னால நான் என்னோட ஹெல்த்தியாக இருக்கேன். யோகா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஃபீல் பண்றீங்க? நான் வந்து யோகா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ரொம்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒரு ஆசனா கூட வரல. அதுக்கப்புறம் மேம் ட்ரைனிங் பண்ண தான் எனக்கு வந்துச்சு. அப்போதான் நான் உணர்ந்தேன் பண்ண தான் எல்லாமே வரும்ன்ட்டு. தேங்க்யூ.